ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, ஊழியங்களில் சமாதானம் இல்லை, தனிநபர்களின் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, இப்படி எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. காரணம், ஏதோ ஒரு இழப்பு, தீராத வியாதி, சரீர சுகவீனம், ஏமாற்றம், பற்றாக்குறை, பயம், கடன் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு காரியம் சமாதானத்தை குலைத்து போட்டு விடுகிறது. இங்கே யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், உம்முடைய வீட்டை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று. அதே போல நடந்தது. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவரின் பின்னிலைமையை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்கள் அல்லவா? சமாதானத்தின் தேவன் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார். யோவான் 14:27 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறை சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் கதவை பூட்டி கொண்டு இருக்கையில் அவர்கள் நடுவே பூட்டிய வீட்டிற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் பூட்டிய வீட்டிற்குள் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போன்ற நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார். உங்கள் வீடு சமாதானத்தோடு இருக்கும். சங்கீதம் 29:11 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெறுமனே ஆசீர்வாதத்தை தருகிறவர் அல்ல, அவர் நமக்கு சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வீட்டை விசாரிக்கும் போது குறைவு காணப்படுகிறதா? கர்த்தர் உங்கள் வீட்டின் குறைவுகளை நிறைவாக்குவார். சோர்ந்து போகாதீர்கள். பிலிப்பியர் 4:6-7 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கூடாரத்தில் சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வீட்டை விசாரிக்கும் போது குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் குடும்பங்களில் தங்கும். வசனம் சொல்கிறது போல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அருளி செய்து உடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இரண்டத்தனையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது யார்? ஏ ஈசாக்கு, பி யாக்கோபு, சி யோபு, டி தாவீது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.